ஆண்டர்பிரினரோட ஜேர்னி வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து நம்மளால ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போ டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது என்னன்னா இவ்வளோ கடுப்பாக இருக்க டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை கால் அடிபட்டுருச்சு, வெளியில் போய் சாப்பிட முடியாது, சரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்களோ, இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்க, வெளியில் போய் காய்கறி வாங்க முடியல, ஒரு 5 மினிட்ஸ் ஆஃபீஸ் காலத்துக்கு முன்னாடி அர்ஜென்ட்டாக ஒரு தயிர் பாக்கெட் இல்லை பால் பாக்கெட் ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் என்ன வந்து ஸ்டார்ட் அப் கிரியேட் ஆகுது, ரைட்? ஸோ பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஐ திங்க் எனி ஆண்டர்பிரினர் கேன் டூ ரியலி பிக். தட் இஸ் மை எக்ஸாம்பிள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். ஒன் வேர்ட் தாண்டி தமிழ்பிரினரோட வந்து வெரி ஏர்லி டேஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு தான் அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி வந்து நாங்கள் ஒரு விசி கனெக்ட் ஈவெண்ட் பண்ணினோம். ஆண்டர்பிரினர்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு சங்கர்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து பயங்கர பப்ளிக்லி ஃபேமஸ். அவர் வந்து ஒரு எட்டெக் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து வித்துட்டாரு. அவர் வந்து கேட்டனால உங்களை மாதிரி மக்கள் வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் நம்மளோட ஈவெண்ட்டுக்கெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், ஷாம் என்னோட ப்ரீவியஸ் ஜேர்னியில் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 பார்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் வந்து 2020 நீங்கள் லான்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 10-20 மெம்பர்ஸ்க்குள்ள நான் வந்து உங்கள் பிளாட்ஃபார்முக்கு பே பண்ணி மெம்பர் ஆனேன். அண்ட் அப்போ எனக்கு இமீடியட்லி உங்கள் டீம்லேருந்து வந்து ஒரு மெம்பர் ஃபோன் கால் பண்ணாங்க. பண்ணி அன்றைக்கி அவங்க கனெக்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் தமிழ் பண்ணாலும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் கிளாப் பண்ணாங்க, வெயிட் பண்ணிட்டு. இது இல்லாமல் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற இந்த சைடில் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட இப்போ ரீசெண்டாக வந்து கொலாபரேட் பண்ணுறோம், ட்ரஸ்டட் பார்ட்னராக ஆன்போர்ட் பண்ணோம். ஸோ நாங்களே ஃபாலோ பண்ணி பேசுறதுக்கு மிஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஷாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்கள் ஆன்போர்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு அவங்களே கொண்டு வந்து சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், தமிழ்நாடு மேலே வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, லிங்க்டின்ல வந்து உங்கள் டீம்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் மெம்பர் கூட இல்லை, ஆனால் என்னை ஒரு மெம்பராக நினச்சி அந்த ரெக்வஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. நான் இந்த இன்சிடென்ட்டை வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அந்த பர்சன் யார் தெரியுமா, என்னோட ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து on the back, she has been literally the backbone of whatever Tamilpreneur has been today, right? So ஆல்ரெடி இப்போ விமன் சம்பந்தமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற ஸ்டேஜுக்கு அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஒருத்தவங்க பார்த்தேன், இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி ஆண்களுக்கு பெண்களால் தான் பெருமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து சிக்னிஃபிகண்டாக எப்படி பண்ணிட முடியாது, ஆனால் தமிழ்நாடு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியாக திரும்பி பார்க்க வச்சது என்னோட ஒய்ஃப் தான். ஸோ மை ஒய்ஃப் இஸ் ஸ்டாண்டிங் தேர் இன் பேக். எல்லாரும் திரும்பி பாருங்க. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much. So the next awardee, let's get ready to invite Mr. Shashi Kumar Komra, a social impactful person. Our pathina AV na romba neatite pogum, so naan evlo alavukku short panna mudiyumo short panni potukom. Cannot be described in one word. So, I seriously believe all of us, we are using the resources of this world indiscriminately and without realizing, the earth we were born into, what is the earth we were born into, and what is the earth we are going to give to our future generations. We are really faced with a serious disaster possibly in the next 25 years. On the one hand, global warming is going to basically put a lot of our earth under water. It's already 2/3 of water. Earth is already 2/3 of water. But there will be hardly any fresh water left because the global warming is going to melt our glaciers, our mountain ice, everything. Kamala Selvam ma'am and Mr. Aditya to stay here for honoring the next award.
mindset every entrepreneur should build? பிஃபோர் தட் ஐ நீட் டு தேங்க்யூ. என்னோட நண்பர்கிட்ட இருந்தே நான் அவார்டு வாங்கினது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வீணா மேம், என்னோட லைஃப்பை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிஃபோர் மீட்டிங் சிகே சார் அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் சிகே சார் அப்படின்னு என்னோடய வாழ்க்கையை ரெண்டாக பிரிப்பேன் எப்போவுமே. ஏன்னா அவர் என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரியும் அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் மாதிரியும் எந்த ஒரு தொழில். Mr. Ramesh Ravindranath has built a career defined by leadership, strategy and transformation. From shaping global teams across the world to leading HR integrations for major mergers and acquisitions, his work reflects precision. So this is on the HR part. Everyone, most of the time we used to blame HR தான் இதுக்கெல்லாம் காரணம். And Public speaker has over 2 decades of excellence in software design and innovation. Beyond his professional brilliance, his heart lies in giving back. As the co-founder of Dream India, a movement inspired by Dr. APJ Abdul Kalam to build a nation of doers and dreamers. so I think let's give a grand applause for Kailash Nath. The reason is I spoke to him once. He said, எனக்கு நீங்கள் அவார்ட் கொடுக்கக்கூடாது, என்னோட எம்ப்ளாயீஸ் இந்த பிராண்ட் வளர்கிறதுக்காக என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அவார்ட் கொடுக்கணும், they are the reason அப்படின்னு சொன்னார். ஸோ when he said I'll call, நான் வந்து மொத்த குரூப்புமே இங்கே கூப்பிடுவாருன்னு நினச்சேன். So yes, now digital partner, Crossroads, magazine partner, Dinner India, event partner, Melbourne, Human Tracking partner, IDFC, First Time, and food sponsor, Mummy Homemade Food. So, regarding the first section award is the party of the Raindra Group of Mata, upon the Giant Group of Guyana. The second section award is the reaction and award of Project Mumbai. So, at the Nadula, let's have Ms. Aishwarya, founder of Stories by Jagun Pondicherry, owner of Little Art Clothing, ambassador of Pondicherry WPC, to introduce our panel members. We will do a panel discussion as a whole. Hope you enjoy it. Now, let's see another panel. It's my honor to introduce a remarkable speaker, a socially responsible entrepreneur and passionate farmer producer whose journey beautifully features innovation. About it. So now my question to you, Mr. Guru. It's a rapid fire again, one word. So according to you, innovation defines your journey. In one word, how would you describe your vision for Ash? In one word. குட் ஈவினிங். ஸோ எகைன் ஒன் வேர்டில் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ பேர் வந்து இங்கே அவங்கவுங்க வீட்டில் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ். ஸோ எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஒரு இனோவேஷனாக எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில்லை சேவ் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. ஸோ எங்களோட விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரண்ட்டை சேவ் பண்ணுறதுல எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அதை ஜென்ரேட் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ஜென்ரேஷனாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் சேவிங்கான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அது எங்களோட விஷயம். Everywhere. Women Professional Connect proudly honors Mr. Nyanaraj Sadashiram with the Inspiring Real Hero Award. Achieved So here is your question. What is one essential skill every student should focus on today? One essential skill. Abdul Kalam சொன்ன மாதிரி we should start dreaming first. I think without dream nothing can happen. Skill நிறைய இருக்கு. If I have to say one skill, I think they have to have the passion to do something in their life. Otherwise it's going to be very difficult for them. எனக்கு அப்படிதான் என்னோட ஸ்கில்னால் நான் வந்து எல்லாரோடையும் பேசுவேன், எல்லாரோடையும் பழகுவேன், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் ஒன்று சொல்லலாம். பட் ஒன் திங், have the passion to drive your life. I think that will give you whatever skill you want to learn in this world, it will automatically come to you. But I think you should have the passion to drive yourself to reach what you want to achieve. Gold Technologies Private Limited has spent over 21 years riding the waves of technology, mastering AI, cloud, and fintech to build transformative solutions across industries. Now he is on his boldest mission yet, redefining how the world experiences financial services through a groundbreaking fintech innovation. Visionary, fearless, future-ready. Women Professional Connect proudly honors Arun Pradeep with the Inspiring Real Hero Award. most rewarding part in one word? Youth and technology. One word சொல்லுங்கன்னு எனக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க. I can't go more than that. First of all, happy Men's Day and happy Women's Day in advance to all of you. என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு பெப்பி கோல்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவார்டு விமென்ஸ் டேல தான் என்னோட கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணேன். செகண்ட் செஷன் ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவங்க ஆன்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏழு 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 நெஞ்சில் கல்வி கொண்டு ஏழு உன்னை பெண் என்று கேடி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்கள் எல்லாருக்கும் இதோட எனக்கு பெரிய ஒரு சமர்ப்பணம் பண்ணி தோணலை.
எல்லாரும் சிக்கல் பண்ணிக்க நீங்கள் எல்லாமே நாங்கள் இங்கே இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரி சரிங்களா. கம்மிங் டு யுவர் கொஸ்டின், டெக்னாலஜிக்கு adaptation, right? So which is something very much required. Every time there is a new technology. C, C++, .NET, Java, Android, iOS, Python, Cython, whatnot, right? Whatever it is, you should be get adapted to whatever the technology comes in. That's it. So thank you so much. Proud to receive this from legends. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்கள் தின விழாவில் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் எங்கள் அனைவரையும் அழைத்து எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த எனக்கு முன் அமைந்திருந்த ஒரு மிகப்பெரிய தன்னுடைய தொழிலில் உயர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் எங்களை சிறப்பான முறையில் கௌரவித்த அன்பு சகோதரியான மகளிர்கள் அவர்களுக்கும் இந்த WPC நிறுவனத்தின் தலைவர் என்னுடைய அன்பு சகோதரி ரேணுகா அவர்களுக்கும் இந்த வருகை தந்திருக்கும் ஒட்டுமொத்த ஆண்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த WPC நிறுவனத்தில் நிறைய பெண்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு ஊரிலிருந்து வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நீங்கள் விரைவில் வெல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So the next awardee is going to be an educationalist. Proud to honor. வணக்கம் சார். விமன் ப்ரொஃபஷனல் மேக் அப்படின்ற ஒரு ஃபோரம் அவங்க வந்து இன்னைக்கு மென்ஸ் டே முதல் தடையாக வந்து நம்ம கேள்வி போடுறோம். ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க விமன் எல்லாம் சேர்ந்து. அதில் வந்து ஒரு 25 ஆண்கள் யாரெல்லாம் வந்து சொசைட்டிக்கு ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த துறையில் பல்வேறு துறைகள்லேருந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது கனவு இந்தியா அப்படின்ற எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கனவு இந்தியா நாங்கள் வந்து 2002 வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களால உந்துதெல்லாம் ஆரம்பித்தது தான் கனவு இந்தியா. இன்றைக்கி கிட்டத்தட்ட 6000 அரசு பள்ளி மாணவர்கள் 21 அரசு பள்ளி தமிழ்நாட்டில், பெங்களூரில் எங்களுடைய ஸ்டடி சென்டர், மும்பை அப்படிங்கிற இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 2000க்கு மேலே ஸ்காலர்ஷிப் கொடுத்து பசங்களை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அவார்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வந்து அந்த என்னுடைய அம்மா அவர்களும் என்னுடைய மகளிர் என்னுடைய மாமியார் அவங்க 2 பேரும் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அவங்க வந்து தனியாக ஒரு மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்காக ஒரு பெரிய பள்ளி நடத்திருக்காங்க. அல்லிமுருகேசன் வசந்தப்புற பள்ளி முகப்பேரில் இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வசந்த மரணம் முகப்பேர் ஈஸ்ட்டு நம்ம சமணச் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பள்ளி 135 குழந்தைகளுக்கு பெரிய ஒரு உறைவிட பள்ளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 36 வருடங்களாக அவங்க இந்த சேவையை செய்து உண்மையான அன்பு என்னன்னு பார்க்கலாம்னா நம்ம வசந்த மரணம் நான் எல்லாரையும் வாங்க கேட்டுக்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுற மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தேங்க்யூ ஸோ மச். வீடியோவில் போடுறீங்க. என்ன ஒரு பாலிட்டி அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா? ஓகே
For every successful woman, there is a man. I would say for every successful man, there are plenty of women. So I think I'm really proud to receive it from WBC because it's a nice work, and I'm really my evergreen, proud award for me or my family. Very good. Thank you so much to recognize Sartu Vegas and empowering people like this. This is not very much to learn than what we have been using. So I think it's going to be now I'm bringing you to the next level that we should do even more because we make set aside. Okay? We should learn faster. We should have more success. Every month we want to do some exercises. Because investment has very pushed us. Something is keeping us in order. Thank you very much. I really thankful to WPC, CPC, all of you. And next year I really want to be part of the title sponsor. And I request you guys to think of doing this in overseas, not in India anymore, because the students are doing really great thing and the entire world is supposed to see this, right? Not just in India. So I think you guys deserve to be limelighter, think like that, not just India. That's my closing note. Yeah. Stella founder, and so glad to hear this from you that it's going to be a wide for us also. It's not just for the stage, it's for my heart. I really feel about it. Thank you very much, all of you, for making us be part of this and seeing such a great for the heart. Thank you. Thank you so much. நிறுவனம் வந்து விமென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்களை கௌரவப்படுத்துகிற வகையில் ஆண்கள் தினத்தில் எங்களை போன்ற ஒரு அவுட்கம்ஸ்லாம் ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஆண்கள் நிகழ்ச்சி ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. WBC நிறுவனத்தின் தலைவர் சகோதரி ரேணுகா அவங்களுடைய நடத்தினாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ஸ்விக்கி அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி மல்டிபிள் கடையில் நமக்கு தேவையான உணவை வாங்கலாம். இந்த திருப்பி கோல்டு என்னென்னா நிறைய ஆப்பை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கோல்டு வாங்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணுவோடனே எக்ஸாம்பிள் ஜிஆர்டி, சரவணா, ஜெயச்சந்திரன் போன்ற ஜுவல்லரிஸ் தான் லிஸ்ட் ஆகும். அதில் ஒவ்வொரு ஜுவல்லரியில் போயிட்டு நீங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அங்கே என்ன கோல்டு ரேட்டு, இங்கே என்ன சில்வர் ரேட்டு, இந்த கடையில் வாங்க இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, இதில் சைக்கிள் இருக்குது, சேதாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெஷியேட் பண்ணி நீங்கள் அதில் ஸ்கீம்ஸில் இருக்குது 1000 ருபீஸ் ஸ்கீம், 100 ருபீஸ் ஸ்கீம், 500 ருபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சேவ் பண்ணலாம். வெளியின காலங்களில் வந்து அப்புறம் சேவிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். வர காசு நம்ம அப்படியே செலவு பண்ணிடுவோம். இது போன்று நீங்கள் வந்து ஒரு கடைக்கு வந்து டிவி கட்டு பிடிச்சி நீங்கள் மாதம் 1000 ரூபா 2000 கட்ட மாட்டீங்க. நம்ம ஆப் யூஸ் பண்ணி இருந்த இடத்துக்கு மொபைல்லே நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்லி பேஸ் ஆப் யூஸ் பண்ணி கோல்டு சேவ் பண்ணி கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுதான் கற்றுக்கணும். இந்த நிறுவனத்தின் தலைவர் வந்து மிஸ்டர் அருண் பிரதீப் ஃப்ரம் மதுரை மற்றும் இமானுவேல் தேவனைய பாவனர் அவர் ஒரு துணைத் தலைவர். நானும் இந்த நிறுவனத்தில் ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். ஆலந்தூர் ஜி பிரவீன்குமார்.
அதே போல் எங்களுக்கு வந்து யூஎஸ்டியும் வந்து ஒன் ஆஃப் தி பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே சென்னையில் வளசரவாக இருக்குது. அண்ட் தென் மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது, திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்குது. வித்தின் ஒரு 2 months அரௌண்ட் 2026 ஜான்வரி நம்ம சென்னையில் ஒரு பெரிய லான்ச் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஆப் வந்து ஒவ்வொரு விஷயம் சேவ் பண்ணுற மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பணம் விரயமாயிட்டு நமக்கு தெரியாமல் விரயமாயிட்டு நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மிகப்பெரிய ஒரு சிறு திருவண்ணம் ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் பண்ணால் இதுக்கு அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. CEO of Epic. ஸோ எப்பிகோட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் இங்கே இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பிகோட் ஒரு பேசிக் ஒரு தளம், அமேசான் மாதிரி ஸ்விக்கி மாதிரி இதில் எப்படி நம்ம ஸ்விக்கியில் போய் ஹோட்டலில் சூஸ் பண்ணி அதை ஃபுட்டு வாங்கிக்கிறோமோ அது மாதிரி எப்பிகோட்டில் உங்களுக்கு பிடிச்ச நகைக்கடைகளில் பிடிச்ச ஜுவல்லரிஸை வாங்கிக்கணும். ஃபியூச்சரில் எடுத்துக்க முடியும். நீங்கள் அடகு வைக்கணும் அப்படின்னா நிறைய ஒரு பேங்க் பண்ணி ரைட் ஃபைனான்ஸ் போய் அதை மெச் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேற்கொண்டு நம்ம இந்த ETF வெளியிட்டிருக்கோம், தங்கப்பத்திரம் இதெல்லாமே அந்த மாதிரி தங்கத்துக்கான ஒரு பிரத்யேகமான தரம். இதில் என்ன எதை வச்சு நம்புறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எதை வச்சு நம்புறது புதுசு ஆன்லைன் வச்சு தான் கேட்டு வாங்குவாங்க. எப்படின்றது பார்த்தீங்கன்னா நகைக்கடைகள்லாம் இணைச்சிக்கிற ஒரு தலைமை தவிர இந்த கஸ்டமர் கொடுக்குற நகை பணமோ அதே மாதிரி நகைக்கடைக்காரங்க கொடுக்குற நகையோ எதுலேயுமே இது இன்வால்வ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து வரீங்க, ஒரு XYZ நகைக்கடையை சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த கடையில் ஒரு ஜுவல் வாங்குறீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு டேரெக்டாகவே அந்த நகைக்கடையோட கரண்ட் அக்கௌண்ட். ஸோ போன உடனே உங்களுக்கு அந்த கடையிலேருந்து ஒரு ரெசிப்ட் இமீடியட்டாக வரும் கஸ்டமர் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் ஃபெஸ்டிவல் சைடில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு ரெசிப்ட் கன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னு. அடுத்து அந்த நகையை டெலிவரி ப்ராடக்ட்ஸ் நாங்களும் வச்சுருக்கோம், நகைக்கடையில் டெலிவரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க விருப்பப்படி கஸ்டமர் விருப்பப்படி அவங்க அந்த நகையை ஆன்லைனில் டெலிவரி எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து பாரம்பரியமான ஒரு வகையில் தான் வாங்குவேன், நான் நேர்லேயே போய் கடையில் பார்த்து போட்டு பார்த்து கடையை பார்த்து அதை போட்டு பார்த்து ஃபீல் பண்ணி தான் வாங்க முடியும், எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் போய் அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு பொருந்தா, உங்களுக்கு கரெக்டாக வருதா, பட்ஜெட்டுக்கு தான் பார்க்கணும். இதெல்லாமே பெட்டி கொண்டு பார்க்கணும். இப்போ இந்த பெட்டிகோல் இப்போதைக்கு திருச்சியிலையும் மதுரையிலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 25 இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துக்கும் போகிறோம். தமிழ்நாடை தாண்டி அடுத்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போகிறோம். இப்போது ஸ்விக்கியில் எப்படி நீங்கள் எல்லா ஊருக்கும் பார்க்குறீங்க அதே மாதிரி நம்ம பெட்டிகோல்டில் இந்தியா ஃபுல்லாக போகிறோம். மேற்கொண்டு இந்தியாவில் மட்டுமா நம்ம கஷ்டம் வச்சுருக்கோம்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி நிறைய விலைவாசி பார்க்கும்போது எல்லாராலையும் ஈஸியாக வாங்க முடியல. குறிப்பாக இந்தியர்கள் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க, நம்ம விலையோட அதிகமாக இருக்கும். அதனால் எங்களோட பிளான் என்னென்னா நகைக்கடைக்காரர்கள் எங்கே போவாங்க, இப்போ வாடிக்கையாளர்கள் இல்லாமல் போகிறது அவங்க எங்கே போவாங்க, அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தில் கண்டினியூ பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், யூஎஸில் வந்து யூகேயில் இருந்தால் கஸ்டமர்ஸ் கொண்டு வரோம். ஸோ முதல்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓவர்சீஸில் ஃபஸ்ட்டு யூஎஸில் டெக்ஸஸில் ஆரம்பிக்கிறோம் எங்களோட ஆஃபீஸர் வந்துருக்கு. ஸோ எங்களோட பிளான் என்னென்னா இந்த மாதிரி விலை உயர்வான காலங்களில் இந்தியாவில் ஒர்க்கர் கம்மியாக இருந்தது அதை அதிகப்படுத்துறதுக்கும் அதை நிலைப்படுத்துறதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து கஸ்டமர்ஸ் வருவோம். ஸோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, டெய்லி அங்கே ஆர்டர் போட்டாங்கன்னா இங்கே டெலிவரி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ யூஎஸ் வரும்போது எங்கள் வீட்டுக்கு நான் பணம் சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து இங்கே போய் எங்கள் கடையில் போய் வாங்கிட்டு அதே இப்போ அவங்க டாலர்ஸில் பே பண்ணால் அவங்க இந்தியாவில் இருக்கிற நகை கடையில் அவங்க பிடிச்ச கடையில் ஆர்டர் டெலிவரி ரிசீவ் ஆகிடும், நகையை அவங்க டேரெக்டாக வாங்கிடும். இந்த மாதிரி கஸ்டமருக்கு தேவையான எல்லா வகைகளிலும் எளிதாகவும் எளிமையாகவும் எல்லாருக்கும் எல்லாமே ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். பெட்டிகோல் நல்லா சிம்பிளாக ஒரு தளம், இந்த இடத்துல நகை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ETF பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தளமாக இருக்கும். மோரோவர் ஏன் நான் கடைக்கு வரதுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய போய் கடையில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கடையில் ஒரு வளையல் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 10% வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்கன்னா பெட்டிகோல்டு கஸ்டமருக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க 8% போடுவாங்க, குறைஞ்சது 2% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். மேற்கொண்டு இந்த பெட்டிகோல்டு மூலமாக நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸில் வாங்க வைக்கிறது நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் மூலமாக ஒரு 10 மில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு வெல்கம் ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதில் ஒவ்வொரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் 15 மில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு நம்ம ஒரு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நவீன் வந்து ஒரு ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா ரெஃபர் பண்ண உடனே அவருக்கு ஒரு 10 மில்லியன் ரெஃபர் பண்ணுறோம். எதுக்காகனா இதை வந்து நாங்கள் வந்து அவங்க ஊக்குவிக்கிற விதமாகவும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறதுக்காக. ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து நிறைய தெரியல, ஆன்லைன் நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால பக்கத்தில் ஒரு பாருங்க அதை பார்த்து நடந்துடக்கூடாது. இது ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு எளிமையாக ஒரு இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டாக லைஃப்பில் எல்லா கடைக்கும் போய் நீங்கள் தேடி அணுகி வாங்க
ஆன்லைனில் வந்து எந்த கடையில் எங்கே ஆஃபர் இருக்குது, இன்றைக்கி சென்னையில் எங்கே ஆஃபர் இருக்குது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு 20 கடையில் இருக்கிற 30 கடையில் ஆஃபரை பார்த்துக்கலாம். பிடிச்ச கடையில் கருதுறது நேரில் வாங்குறவங்க ஆன்லைனில் டெலிவரி பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு நேரடியாக வாங்குறத விட இதில் உங்களுக்கு 2% கம்மியாக கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேள்விப்படுறது ஒரு நாளைக்கு வந்து நிறைய சேமிப்பு திட்டம் இருக்குது. அது எல்லாமே நம்ம எல்லாம் பிரத்யேகமாக நல்ல கடைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு நல்ல சேமிப்பு திட்டங்களை எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பல வகையில் உதவாகும். நீங்கள் ஆன்லைனே பே பண்ணிக்கலாம். அந்த பே பண்ணுற ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வீட்டுக்கு கோல்டாகவே வீட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை நேரில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் நம்ம திட்டம் வச்சுருக்கோம். இப்போ இந்தியா மட்டும் பிளான் பண்ணுறது நம்ம இருக்க எல்லா கடையிலையும் பிளான் பண்ணுறோம். ஒரு 2 இயர்ஸ் டவுன் லைன் இந்த பெட்டிகோல்டு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கும். எளிமையாக எல்லாம் இருக்கும். எளிய வகையில் வாங்குற மாதிரி வச்சுருக்கோம். இந்தியாவில் இருக்கிற யூஎஸில் வாங்க முடியும். யூஎஸில் இருக்கிற இந்தியாவுக்கு பண்ண முடியும். இந்த மாதிரி தங்கத்தோட வாங்குறதுலேயே அந்த ட்ரேடிங்கை ரொம்ப ஈஸியாக சொல்லணும், எல்லாரும் பண்ண முடியும். எளியவங்களும் பண்ணலாம். தமிழ்லையும் இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு எந்தெந்த ஸ்டேட் போகிறோமோ அந்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் கொண்டு வருவோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம பேசியே கொண்டு வருவோம். ஓரல் லாங்குவேஜ் வாய்ஸில் பேசும்போது உங்களுக்கு ரெட்டிகோல் தேவை எல்லா சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி, உங்கள் வீட்டுக்கு நகை வர மாதிரி, நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி, அதை சேவ் பண்ணுற மாதிரி, உங்களோட எல்லா தேவையான கஸ்டமரோட பாஸ்போர்ட் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பெட்டிகளோட நன்மைகள். இதுதான் கேள்வி தேங்க்யூ வெரி மச். நன்றி.
one question, like நீங்க ஜூரி மெம்பரா இருந்திருக்கீங்க and நிறைய ட்ரெயினிங் பண்ணா any one of them to get so like many of them or at least a couple of them were people who are coming to start somewhere where you're passionate about your business or you're passionate about something passion is not important and you have to be perseverant also. It does not happen in one day. Business doesn't get successful. So like the person who is passionate, who is perseverant, patient, and நம்மளோட ஃபவுண்டர் பிரியங்கா பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க பர்சனலாகவும் நல்லா கொஞ்சம் பின்னாடி வரலாம் நான் பின்னாடி வரலாம் ரெடி